மார்கசீர்ஷ மாதம் என்றழைக்கப்படும் மார்கழி மாதத்தின் 3ஆம் நாள் கதை. ஹரே கிருஷ்ணா. இந்த பிரபஞ்சத்தில் அன்பின் மூலமாகவோ அல்லது வெறுப்பின் மூலமாகவோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஈர்க்கப்படாத ஒரு உயிரினம் உண்டா? அவரது பெயர் ஸ்ரீ கிருஷ்ணர். அதாவது அனைவரையும் ஈர்ப்பவர். அவர்கள் அவரை நண்பர்களாகவோ அல்லது எதிரிகளாகவோ வந்தாலும் அவர் அனைவரையும் ஏற்றுக்கொள்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கருணையின் பொக்கிஷம் அத்தகையது. அவருக்கு பிடித்த மாதமானது மார்கசீர்ஷ மாதமாகும். இந்த மாதம் அதிகபட்சம் தவம், தியானம், காலை நீராடல் மற்றும் தான தர்மம் செய்வதற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே இந்த மாதம் முழுவதும் ஆரம்பம் முதல் இறுதி வரை இந்த கதைகளை தொடங்கி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆசைகளை பெறுவோம். இன்றைய மார்கசீர்ஷ மாத கதையை துவங்கலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித கோலோக தாமத்தை பார்வையிட்ட தேவர்கள் மகிழ்ச்சியடைந்து சிறிது தூரம் சென்று அழகான அரச மரத்தை கண்டனர். அந்த மரமானது 5 யோஜனை அகலமும் 10 யோஜனை உயரமும் கொண்டது. ஏராளமான கோஷமிடும் சிறுவர்களும் குழந்தைகளும் அதன் அடியில் விளையாடி கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரைப் போலவே இருந்தனர். அவர்கள் அனைவரும் மஞ்சள் நிற உடையணிந்து விளையாட்டுத்தனமான செயல்களில் ஈடுபட்டனர். தேவர்கள் அவர்களை சந்தித்துவிட்டு நகர்ந்தனர். அவர்கள் ஒரு அழகான பிரம்மாண்டமான நெடுஞ்சாலையை கண்டார்கள். அதன் இருபுறமும் சிவப்பு மணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. பாதை நெடுகிலும் சந்தனம், அகுரு, கஸ்தூரி, குங்குமம் கலந்த தண்ணீரை தெளித்து ரத்தினங்களால் ஆன ஓய்வு மண்டபங்கள் இருந்தன. இலைகள், லாஜா, பழங்கள், மலர்கள், தூர்வா, சூரியகாந்தி மலர் மற்றும் சந்தனம் ஆகியவை மென்மையான நூல்களில் நெய்யப்பட்டிருந்தன. அவை இலைகளின் அழகை மேம்படுத்தின. ஏராளமான கோபிகைகள் விளையாட்டுத்தனமான செயல்களில் ஈடுபட்டிருந்தன. ஏராளமான வாயிற்காவலர்கள் பகுதிகளை பாதுகாத்தனர். அவர்கள் அகழிகளால் சூழப்பட்டு சிவப்பு மதில்களால் சூழப்பட்டனர். இந்த அழகான மற்றும் வசீகரிக்கும் பகுதிகளை கண்ட பிறகு தெய்வங்கள் புறப்பட்டன. மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவர்கள் ராசேஸ்வரியின் ஆசிரமமான ஸ்ரீமதி ராதா ராணியை அங்கு கண்டனர். நாரத மாமுனிவரே, கடவுள்களின் பாதி தெய்வமான மாடு மேய்ப்பவர்களின் தலைவரான தேவி ஸ்ரீ ராதையின் வசிப்பிடம் அசாதாரண அழகால் கட்டப்பட்டது. அது வட்ட வடிவமாகவும் 12 கோஷங்கள் கொண்டதாகவும் இருந்தது. இது 100 ஆலயங்களை கொண்டிருந்தது. அந்த அற்புதமான ஆசிரமம் தெய்வீக ரத்தினங்களின் பிரகாசத்தால் பிரகாசித்தது. அதிலிருந்து 60 வண்ண கற்கள், விலைமதிப்பற்ற கற்கள் செய்யப்பட்டன. அங்கிருந்து கல்ப விருட்ச மரங்கள் ஆசிரமத்தை சுற்றிலும், அதற்குள் 100கணக்கான மலர் தோட்டங்களும் இருந்தன. மிகச்சிறந்த இரத்தினங்களால் ஆனது. அது மிகவும் வசீகரமாக இருந்தது. கினி, ஒரு கையில் ஒரு விசிறி இருந்தது, மறுகரத்தில் ஒரு கிளி இருந்தது. கிளி கையில் ஒரு கர்தர் இருந்தது. சிலருடைய கரங்களில் ஒரு வாத்தியங்கள் இருந்தன. மேலும் பல கோபிகைகள் ரத்னத்தின் கணுக்கால்களை விசிறி கொண்டிருந்தனர். சிலர் பாதியின் கணுக்கால்களை விசிறி கொண்டிருந்தனர். இன்னும் சிறிது தூரம் சென்றதும் அந்த தெய்வங்கள் அனைத்தும் தேவி ராதாராணியின் முக்கிய தோழிகளின் வசிப்பிடமாக இருந்த பல ஆசிரமங்களை கண்டன. அவை தோற்றம், குணங்கள், உடை, இளமை, செல்வம் மற்றும் வயதில் ஒருவருக்கொருவர் ஒத்திருந்தன. தேவி ராதையின் தோழியர்கள் 33 கோபியர்கள். அவர்களின் உடை விவரிக்க முடியாதது. அவர்களின் பெயர்கள் சுசீலா, சசிகலா, யமுனா, மாதவி, ரதி, கதம்பமாலா, குந்தி, ஜானவி, ஸ்வயம்பிரபா, சந்திரமுகி, பத்மமுகி, சாவித்ரி, சுதாமுகி, சுபா, பத்மா, பாரிஜாதா, சௌரவி, சர்வமங்களா, காளிகா, சௌவரி, கமலா, துர்கா, பாரதி, காளிகா, கமலா அனைவரும் தோழியராக இருக்கிறார்கள். சரஸ்வதி, சுந்தரி, கிருஷ்ணபிரியா, சதி, நந்தினி மற்றும் நந்தனா. அவை அனைத்தும் ஒரே மாதிரியான வடிவங்களை கொண்டுள்ளன. அவர்களின் சுப்ரா ஆசிரமங்கள் கற்கள் மற்றும் உலோகங்களால் வரையப்பட்டவை. அவர்களின் பன்முக ஓவியங்களால் அவர்கள் மிகவும் அழகாக இருக்கிறார்கள். அவற்றின் சிகரங்கள் மிகச்சிறந்த இரத்தினங்களில் இருந்து வடிவமைக்கப்பட்ட விலைமதிப்பற்ற நகைகள் நிறைந்த கலசங்களின் கொத்துக்களால் பிரகாசிக்கின்றன. கோலோக உரிந்த வனம் பிரபஞ்சத்திற்கு அப்பால் மற்றும் மேலே உள்ளது.
அதற்கு மேல் வேறு உலகம் இல்லை. மேலே எல்லாம் வெற்றிடமாகும். அதுவே சூரியனின் உச்சவரம்பு. 7 அடுக்கு நீருக்கு கீழே கூட சூரியன் இல்லை. அதன் பின் அனைவரும் ஸ்ரீ ராதையின் பிரதான வாயிலுக்கு வந்தனர். அந்த வாயிலை காக்க மிகவும் சிறந்த வீரபானு நியமிக்கப்பட்டிருப்பதை தேவர்கள் கண்டனர். அவர் ரத்தினங்களால் ஆன சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். வேஷ்டி அணிந்திருந்தார். இதை கண்ட அனைத்து தேவர்களும் வாயிற்காப்பாளர் வீரபானுவை அணுகி மகிழ்ச்சியுடன் தங்கள் நோக்கங்களை தெரிவித்தனர். வாயில் காப்பாளர் தயக்கமின்றி கடவுள்களிடம், தெய்வங்களே, இந்த நேரத்தில் உங்கள் அனுமதியை பெறாமல் நான் உங்களை உள்ளே அனுமதிக்க இயலாது என்றார். இதை கூறிவிட்டு வாயிற்காப்பாளர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இடத்திற்கு ஊழியர்களை அனுப்பி அவரது அனுமதியை பெற்ற பிறகு கடவுள்களை உள்ளே அனுமதிக்க அனுமதித்தார். இவ்வாறு 3 கடவுள்களும் 2வது வாயிலை அடைந்தனர். அது முதல் வாயிலை விட அழகாகவும் வசீகரமாகவும் இருந்தது. அந்த வாயிலில் சந்திரபானு என்ற வாயில் காப்பாளர் தோன்றினார். அவர் தனது அழகிய பருவத்தில் இருந்தார். அவரது நிறம் அழகாகவும் கருமையாகவும் இருந்தது. மேலும் 500 மாடு மேய்ப்பவர்களின் உடலமைப்பு அவரது அழகை மேம்படுத்தியது. அவர் ஒரு இளமை பருவத்தில் ஒரு அழகான மற்றும் உன்னதமான மனிதர். அவரிடம் கேட்ட பிறகு தேவர்கள் 5வது வாயிலுக்கு சென்றனர். வைர சுவர்களில் பொறிக்கப்பட்ட விசித்திரமான படங்களுடன் அது மிகவும் பிரகாசமாக இருந்தது. அங்கு அவர்கள் தேவபானு என்ற வாயிற்காப்பாளரை கண்டார்கள். அவர் இரத்தின ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். 10 லட்சம் குடிமக்கள் அவருடன் சென்றனர். அவரது அனுமதியை பெற்று அனைத்து கடவுள்களும் முன்னோக்கி நகர்ந்தனர். முன்னால் 6வது வாயில் இருந்தது. அதன் 2 சுவர்களும் வஜ்ரமணியால் வரிசையாக அமைக்கப்பட்டு மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அந்த வாயிலில் பிரஜங்களின் மன்னர் சங்கரபானு நின்றார். அவரிடம் அனுமதி பெற்று அனைத்து கடவுள்களும் வந்தனர். இது முந்தைய 6 வாயில்களிலிருந்தும் மிகவும் வித்தியாசமானது. பகவான் ஸ்ரீஹரியின் மிகவும் பிரியமான ரத்னபானு அங்கு வாயிற்காப்பாளராக நியமிக்கப்பட்டார். 12 லட்சம் மாடு மேய்ப்பவர்கள் அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரது அழகை மேம்படுத்தினர். அவருடன் பேசிய பிறகு அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து 8வது வாயிலுக்கு சென்றனர். அங்கு அவர்கள் சுபர்ஸ்வா என்ற அழகான வாயில் காப்பாளரை கண்டார்கள். அவர் வில் மற்றும் அம்புடன் அவரது அனுமதியை பெற்றார். அனைத்து கடவுள்களும் 9வது புனித வாயிலுக்கு சென்றனர். அந்த வாயில் தனித்துவமான ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டு மாலைகளின் வலையால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சுபால் என்ற வாயிற்காப்பாளர் அங்கு தெரிந்தார். அவருடன் 20 லட்சம் பிரஜவாசிகள் கோலை பிடித்திருந்தனர். கபாவிடம் கோலை பிடித்து கொண்டு கேட்ட பிறகு தேவர்கள் உடனடியாக 2வது வாயிலுக்கு சென்றனர். 10வது வாயிலை கண்டதும் தேவர்கள் ஆச்சரியம் கொண்டனர். அங்குள்ள அனைத்தும் விவரிக்க முடியாதவை, காண முடியாதவை மற்றும் கண்ணீரற்றவை. அவர்கள் இதற்கு முன்பு இதுபோல ஒரு காட்சியை கண்டதே இல்லை. அங்கு சுதாமன் என்ற அழகான மாடு மேய்ப்பவர் வாயிலில் காவலாளி பதவியில் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். அவருடன் 20 லட்சம் பேர் இருந்தனர். மாடு மேய்ப்பவர்களின் சமூகம் இருந்தது. தண்டதாரி சுதாமனை கண்ட பிறகு அனைத்து கடவுள்களும் 2வது வாயிலுக்கு சென்றனர். அது 11வது வாயில் அழகான ஓவியங்களால் குறிக்கப்பட்டிருந்தது. அங்கு வாயில் காவலாளியாக வஜ்ராஜராஜர் ஸ்ரீராமன் இருந்தார். அவரை தேவி ராதை தனது சொந்த மகனாக கருதினார். அவர் பீதாம்பரத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். அவரது வடிவம் மிகவும் வசீகரமானது. கோடிக்கணக்கான மாடு மேய்ப்பவர்களால் சூழப்பட்டிருந்ததால் அவரது அழகு மன்னர் தீரராஜரை விட அதிகமாக இருந்தது. அவரது அனுமதியை பெற்று அனைத்து கடவுள்களும் மகிழ்ச்சியுடன் 12வது வாயிலுக்கு வந்தனர். அந்த விசித்திரமான வாயில் அனைவருக்கும் கடினமாகவும் அடைய முடியாததாகவும் கேட்க முடியாததாகவும் இருந்தது. வஜ்ரம் சுவர்களில் குறிக்கப்பட்ட ஓவியங்கள் காரணமாக அந்த வாயிலில் அழகும் வசீகரமும் அதிகரித்து கொண்டிருந்தது. அந்த 12வது வாயிலை பாதுகாக்க அழகான கோபிகை பெண்கள் நியமிக்கப்பட்டிருப்பதை தேவர்கள் கண்டனர். அவர்களின் உடல் முழுவதும் மாலத்தையின் மென்மையான மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் மிகவும் அழகாகவும் யவனர்களைப் போல பணக்காரர்களாகவும் இரத்தின ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவர்களாகவும் இருந்தனர். 100 கோடி
கோபியர்களில் ஒரு சிறந்த கோபி இருந்தார். பகவான் ஸ்ரீஹரிக்கு மிகவும் பிரியமான அந்த கோடிக்கணக்கான கோபிகைகளைக் கண்டு தேவர்கள் ஆச்சரியம் கொண்டார்கள். அந்த கோபிகைகள் அனைவரிடமும் அனுமதி பெற்ற பிறகு அந்த தேவர்கள் முன்வாசலுக்கு சென்றனர். இந்த வழியில் 3 வாயில்களில் ஒவ்வொன்றாக சிறந்த மற்றும் மிகவும் அழகான கோபநைனாக்கள் தங்களை பாதுகாப்பதை கண்டார்கள். அவர்கள் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள் மற்றும் தேவி ஸ்ரீ ராதைக்கு பிரியமானவர்கள். இதனால் அந்த 3 வாயில்களும் ஒரு கனவு அனுபவமாக தோன்றியது. அவர்கள் அனைவரையும் கண்டு அந்த கோபக்காரர்களுடன் பேசி ஆச்சரியப்பட்ட அந்த 3 கடவுள்களும் தேவி ஸ்ரீ ராதையின் அந்தப்புரத்தின் 16 அழகான வாயிலை அடைந்தனர். அது அனைத்து கைகளிலும் முதன்மையானது மற்றும் கோபம் கொண்ட உறவினர்களால் பார்க்கப்பட்டது. சம வயதுடைய தேவி ஸ்ரீ ராதையின் 33 சகிகள் இந்த வாயிலை பாதுகாத்தனர். அவர்கள் அனைவரின் உடைகளும் மிகவும் அழகாக இருந்தன. தேவி ஸ்ரீ ராதையின் அந்த உயர்ந்த வாசலில் அந்த புறத்தை கண்ட பிறகு அனைத்து கடவுள்களின் மனதிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களை காண வேண்டுமென்றே ஆசை வந்தது. ஆர்வமாக அவர் அனைத்து சாட்சிகளிடமும் கேட்டு விரைவாக கதவிற்குள் நுழைந்தார். அவரது உடல் உற்சாகத்தால் நிறைந்தது. பக்தியின் தீவிரத்தால் அவரது விழிகள் கண்ணீரால் நிரம்பின. அவரது முகமும் தோள்களும் சற்று வளைந்தன. இப்போது அனைத்து கடவுள்களும் தேவி ஸ்ரீ ராதையின் அந்த சிறந்த உள் அறையை உன்னிப்பாக கவனித்தனர். அனைத்து கோயில்களின் நடுவில் ஒரு அழகான சதுஷா காலமும் இருந்தது. மலர்களின் நறுமணத்துடன் கூடிய காற்று எல்லா பக்கங்களிலிருந்தும் அந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருந்தது. அந்த மிக அழகான இரத்தின படுக்கை பரவி இருந்தது. அதன் மீது அழகான மற்றும் மென்மையான ஆடைகள் பரவியிருந்தன. நாரத மாமுனிவரே, கோடிக்கணக்கான இரத்தின கலசங்களும் இரத்தின கலைகளும் அங்கு அலங்கரிக்கப்பட்டிருந்தன. பல்வேறு வகையான இசை கருவிகளின் மென்மையான ஒலி எதிரொலித்தது. வீணை போன்றவற்றின் மெல்லிசை இசை கேட்டது. அந்த உள் அறையை சுற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அதே நிறம் மற்றும் உடையை அணிந்த கோஷமிடும் குழுக்கள் இருந்தன. தேவி ஸ்ரீ ராதையின் தோழர்களான கோஷமிடும் குழுக்கள் அதை அலங்கரித்து கொண்டிருந்தன. தேவி ஸ்ரீ ராதையையும் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவானையும் புகழ்ந்து பாடும் வசனங்களில் இசை கேட்டது. அவர் தியானம் செய்து கொண்டிருந்தார். அந்த தேவர்கள் அந்த இடத்தில் 100 வில்களைப் போல விரிந்திருந்த ஒரு அழகான இரத்தின சிம்மாசனத்தை கண்டார்கள். அது எல்லா பக்கங்களிலிருந்தும் வட்டமாக தெரிந்தது. அங்கே கோடிக்கணக்கான சூரியன்களைப் போல பிரகாசிக்கும் ஒரு அற்புதமான அழகான மற்றும் வியக்கத்தக்க ஒளியை கண்டார்கள். அந்த ஒளி ஆசிரமம் முழுவதும் வியாபித்திருந்தது. அந்த ஒளிரும் வடிவத்தை கண்ட அந்த தேவர்கள் தியானத்தில் மூழ்கி பக்தியுடன் தங்கள் தலைகளையும் தோள்களையும் வணங்கினர். அவர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் அதை வணங்கினர். அவர்களின் விழிகள் வெளிநீரால் நிரம்பின. அனைத்து உடல் உறுப்புகளும் சிலிர்த்தன. அவர்கள் விரும்பிய விருப்பம் நிறைவேறியது போல் தோன்றியது. தியானம் செய்யும் போது உலகை படைத்த பிரம்மதேவரின் 2 கரங்களும் இணைந்தன. அவர் சிவனை தனது வலது கரத்திலும் தர்மத்தை இடது கரத்திலும் வைத்திருந்தார். பக்தியின் உற்சாகத்துடன் அவர் முழு கிருஷ்ணரை புகழ்ந்து பேசத் தொடங்கினார். பிரம்மதேவர் முழு கிருஷ்ணரை புகழ்ந்து பேசிய போது என்ன கூறினார்? பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பதிலளித்தார்? இதை நமது கடைத்தொடரின் வரவிருக்கும் பகுதியிலிருந்து கேட்போம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பல்வேறு அரக்கர்களை கொன்று பக்தர்களின் துயரங்களை போக்கி அருளினார். சுதாமா நண்பரான பக்தர் சுதாமாவின் துன்பங்களை போக்கினார். சுதாமரின் துயரங்களை போக்கிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவரது வாய்க்கு 3 கைப்பிடி அரிசி கொடுத்தார். அன்பின் உதவியுடன் அவர் ஒரு தொலைதூர இல்லத்தை கேட்டார். அவர் போர் வீரர்களின் பாதுகாப்பை துறந்தார். அன்பின் மகத்துவத்தை கண்டார். ஏழைகளுக்கு இவ்வளவு நன்மை செய்பவர் இந்தியாவின் துறவி. அவர் தலை குனியவில்லை. தனது சொந்த நெய்யின் கதைகளை கூறினார். மார்கசீர்ஷ மாதம் என்றழைக்கப்படும் மார்கழி மாதத்தின் 3ஆம் அத்தியாயமான 3ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.